டேய் தகப்பா. மை சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸை வந்து என்னடா இது ஒரே சண்டையாக இருக்குது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் அடிதடியாக இருக்குது, இவங்கக்கிட்ட ஏதாவது லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே எல்லாருக்குமே சந்தேகம் வர அளவுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ப்ராங்க் வீடியோ தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் வச்சு நாங்கள் போடுறது. ஸோ எல்லா ப்ராங்க் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோனால வந்து நாங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு பேட் கப்புள், மேரேஜ் அப்புறம் லைஃப் வந்து இவ்வளோ டெரராக இருக்கும், யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க, ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அப்படின்லாம் யாருமே நினைக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டுமே. ஏன்னா வந்து ப்ராங்க் வீடியோஸ் தான் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. ப்ராங்க் வீடியோஸ் பார்த்தா தான் வந்து ஜாலியாக சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சிரிக்கிறதுக்காக மட்டுமே தான் வந்து ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கடுப்பேற்றும் போது நமக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ஸோ அதுதானே தவிர வந்து எதுவுமே வந்து ரியலான ஒரு 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 கோவத்தோட ஒரு இதுவோட ஒரு பழி தீக்கணும்பா இந்த ஆளு அப்படின்ற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது, ஐடியாவும் கிடையாது, யோசிக்கிற திறமை கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டானவங்க இவங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்புறம் பைசா வாங்கிக்கிங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்து காமிக்கணுமோ அதை விட வந்து லட்ச கோடி, அது நான் கவுண்ட் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ள அன்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எங்கள் 2 பேரும் இல்லை, எங்கள் ஃபேமிலி, நாங்கள் 4 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு நிறைய சண்டைகள் நடக்கும். நிறைய செல்ல சண்டைகள் வந்து எங்கள் 4 பேருக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் நான் கூட சண்டை போடுவோம். இப்போதான் சண்டையை முடிச்சுட்டு வந்திருக்காரு, இப்போ போய் திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க அந்த சண்டையை. வேற டைம் பாஸ் இல்லை எங்களுக்கு. எங்கள் ஃபேமிலி கூட இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டான மூமெண்ட் தான். சரி, ஓகே, இவங்களுக்குள்ள வந்து லவ் இருக்குமா? அப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும்? இந்த டாம் அண்ட் ஜெரிக்குள்ள இருக்கிற லவ் ஸ்டோரி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சண்டை இருந்தால் மட்டும்தான் அது லவ் அதிகம். சண்டை இல்லாத, பேசிக்காத, சொல்லுமா சாப்பாடு நல்லா இருந்ததுமா, அதெல்லாம் லவ் கிடையாது. சாப்பாடு நல்லா செஞ்சுருந்தாலும் நல்லா இல்லை சொன்னாதான் அவங்கள உசுப்பேற்றி அந்த எக்ஸ்பிரஷனோட சந்தோஷப்படுறது தான் லவ். சரிங்களா? அது வந்து இவரோட ஃபார்ம் ஆஃப் லவ். ஸோ அந்த லவ்வை பற்றி, எங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் லவ் ஸ்டோரி அப்படின்னாவே இவங்க வந்து காலேஜ்லேருந்துலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. ஜூனியருங்க இவங்க. சும்மா சொல்கிறாரு. ஜூனியர்னா என்ன சொன்ன? ஏஜ் வயசுல சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ஏஜ் வயசு சின்னதாக. இவங்க வேற காலேஜில் படித்தேன், நான் வேற காலேஜில் படித்தேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது கிடையாது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா லவ் பண்ண ஒரு லவ் ஸ்டோரி தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அரேஞ்ச் கம் லவ் ஸ்டோரி. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் ஒரு இடத்துல இருக்கேன், இவர் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கார். ஓகே, அதாவது இவர் குவைத்தில் இருக்கார் ஆக்சுவலி அந்த டைமில். இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஏஜ் வந்து 25 முடிஞ்சு நடந்துட்டுருக்கு, எனக்கு பார்த்தீங்கன்னா 22 முடிஞ்சு 23 நடந்துட்டுருக்கு. 2 பேர் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு தான், கல்யாணம் பண்ணக்கூடிய வந்து ஒரு வயசு அப்படின்னா அது கிடையாது. இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில், அவர் அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி எங்களோட ப்ரெஷர் காரணமாக அவங்க வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இருக்கிற ஒரே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் தான். ஸோ மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து தனித்தனியாக பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோவும் என்கிட்ட வருது, என்னோட ஃபோட்டோவும் அவர்கிட்ட போகுது. 2 பேருமே 10ஓட 11 அப்படின்னு அதை தள்ளியாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, போன இடத்துல அந்த ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 2 பேரும் ரிஜெக்ட் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட்னு சொல்ல முடியாது, அதை நம்ம பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்து வந்து பார்க்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நேச்சுரலாக ஃபோட்டோ எடுப்போம், அதுவே நல்லா இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் கடைக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் சரியாக இருக்காது. அந்த லைட்டு கொடெல்லாம் வச்சு எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆன்டி மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ இந்த பொண்ணு ஆன்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டாரு. நானும் வந்து குவைத்தா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தூக்கி போட்டாச்சு. ஸோ எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இந்த ப்ரொஃபைலில் வந்து திருப்பி இவங்களே வர்றாங்க, ஆனால் வேறு பிக்சர். ஸோ வந்து 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் எனக்கு இவரோட பேர் சரவணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சரவணன் எனக்கு வந்தாங்க ப்ரொஃபைல்ஸில். எனக்கு என்ன இந்த சரவணன், என்னடா இந்த சரவணன் பேர் வந்துக்கிட்டே இருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் மைண்ட் டக்குன்னு எனக்கு தோணலை. பட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது, யார்கிட்டேருந்து, இவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம இப்போ ஃபேஸ்புக் பார்க்குற மாதிரி இந்த மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ ஃபோட்டோஸ் நிறைய பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போயிருக்கேன் என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து சரி ஓகே வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பொண்ணு பார்க்க வர நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக கேரளா போயிருந்தேன். கேரளா போயிட்டு அப்போ தான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன். ட்ரெயினில் வந்து இறங்க போகிற நாள் வந்து பொண்ணு பார்க்க வராங்க. அட கடவுளே, இப்போ தான் வரும், தூங்க கூட முடியல நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் சேரில் தூங்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டு ஃபேஷியல் கிடைக்கும், சைடாக இருக்கு, அந்த அந்த போட்டு பீல் பண்ணுவாங்களே, அதை போட்டு பொண்ணு பார்க்க வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு நான் மாப்பிள்ளை நான் பார்க்கல இல்லையா, எனக்கு ஒரு பெரிய லைக் இவர் தான் அப்படின்லாம் சொல்லி எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் போய் பார்க்குறோம் சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் நினைக்கிறேன் 2 மணின்னு நினைக்கிறேன், 2-3 மணிக்கோ. எனக்கு எங்கள் அம்மா தான் அப்டேட் பண்ணாங்க. ஈவினிங் ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஊர் டைமு, நம்ம ஊர் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியா டைமுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6 o'clock அப்போ அப்டேட் பண்ணாங்க. பொண்ணு போய் பார்த்துட்டு வந்தாச்சு, அதில் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அம்மா வந்து என்னோட இமெயில் ஐடி வாங்கியிருந்தாங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு வந்து அவங்களோட இமெயில் ஐடி இவரோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, சரி ஆட் பண்ணிப்பாருன்னு சொல்லி மெயிலில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டக்குன்னு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு அப்போ தான் நான் பார்த்தேன் இன்பாக்ஸில். சரி அதுக்கு ரிப்ளை பண்ண உடனே சரி மெசஞ்சரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி ஓகே மெசஞ்சரோட யாஹூ மெசஞ்சரோட ஐடி கொடுத்துருந்தேன். ஐடி கொடுத்த உடனே வந்து கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் வந்து கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவுடனே நான் பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்கேமை வந்து கனெக்ஷன் எடுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அவரை பார்த்துடணும். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய சம்பவம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறது, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறது அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்போ தான் நடக்குது அது. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி 10:30 மணி மேலே அந்த டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நைட்டி போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் பேன் உட்காந்துருந்தோம். அந்த லட்சணத்தில் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வெப்கேம் கனெக்ஷன் எடுத்துட்டேன். அவர் கேட்டார், உங்களோட கேம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். எங்கிட்ட வீட்டில் கேம் வசதிலாம் இல்லை. கேமராலாம் இருந்தது, நான் எடுத்துட்டேன். நான் பர்பஸாக தான் எடுத்துட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா வந்து லைட் பர்பிள் டிஷர்ட் போட்டு ஸ்ட்ரைப்ஸ் போட்டு கொஞ்சம் வந்து முடியல மொட்டை தான் அடிச்சிருந்தாரு அந்த டைம்ல. ஸோ வந்து அவர் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோடலாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேடிஸ்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் இல்லையா. அப்படிலாம் இல்லைங்க, நார்மலாக வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டுன்னு மூஞ்சி கழுவிட்டு விபூதி வச்சுருந்தா உட்காந்துருந்தாங்க. லேடிஸ் வந்து ஜென்ரலாக அப்படி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னால கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். ஸோ வந்து அப்படி நினச்சேன். அவர் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவருக்கு சுத்தமாக தெரியல. அவர் பின்னாடி யாருமே இல்லை, அவர் வந்து ரூம்ல இருக்காரு. அப்புறம் தான் சொல்றாங்க வீட்டு பின்னாடி குடும்பமே உட்காந்து பாக்குது சொல்லிட்டு. எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே உட்காந்துட்டு இருக்கு. அதுல வந்து அவர் கேட்கறாரு, என்கிட்ட ஹெட்செட் மாத்திட்டு நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்போ? பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? நான் எதுவுமே சொல்ல, எங்க அப்பா கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாவம் எங்கள் அப்பா கிட்ட பேசினாரு. பேசி முடிச்சுட்டு சொன்னார், நீங்கள் வெப்கேமில் வந்து நான் பார்க்கணும் உங்களை, நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வந்து இதே டைமுக்கு வாங்க, இதே டைம் இல்லை நம்ம ஊர் டைம் பார்த்தீங்கன்னா 8:30க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 8:30 வர வரைக்கும் எனக்கு கை கால் ஓடலை. என்ன ட்ரெஸ்ஸு போடணும், மேக்கப் என்ன போடணும், என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி என்னை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால யோசிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயும் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன், டைம் எப்போ ஆகும்னு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல என்ன யோசிச்சோன்னா சொல்லி நம்ம வந்து பொண்ணு பார்க்க அவர் என்ன பார்க்க போகிறாரு அப்படின்றதுக்காக நம்ம கிராண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போனால் ரொம்ப ஒரு அக்வர்டாக இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு நைட்டி போயிட்டு போய் நிற்க முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு டிஷர்ட்டு, ஒரு நார்மல் ஒரு பைஜாமா பேண்ட், நைட் ட்ரெஸ் ஒன்று ஒரு நார்மலாக ஒன்று போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே வந்து நான் வந்து மேக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 8:30 மணி பார்க்க போகிறோன்னா 8 மணிக்கு மேக்கப் போட்டோம்னா நமக்கு மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் 6 மணிக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ மேக்கப் போட்டதும் தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேமராவில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஃபில்டர் ஏதாவது வைக்க முடியுமா அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டு போயிட்டு வந்து இதில் என்னென்னா எங்கள் வீட்டில் பண்ணல, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. என் அக்கா வந்து 2nd ஃப்ளோரில் இருந்தா. ஸோ அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த இடத்துல கம்ப்யூட்டர்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு போயிட்டேன்.
போய் உட்காந்து கரெக்டாக வந்து டைம் ஆகுது, ஆன் பண்ணுறேன். இவர் வந்து ரெட் ஷர்ட்டு, ஃபார்மல் ஷர்ட்டு, அது கிளாஸியாக இருக்கும் அந்த ஷர்ட்டு, பிளாக் பேண்ட் போட்டு எதுவுமே இல்லை, விறுவிறுத்து வந்து உட்காந்து. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைமிங்கு முடிஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அன்றைக்கி, சொல்லியிருந்தோம்ல டைமிங்ஸு. சரி அப்போல்லாம் ஃபோனெல்லாம் பண்ணி பேச முடியாது, அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி அப்படியே வந்து உட்காந்தேன். நான் வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா அவரோட ரூம்மேட் ஒருத்தர் இருக்கார். இப்போ வந்து அவரால் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அவர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறாரு எல்லாத்தையும். நான் வந்து இப்போ கேட்டார் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன். நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? ஆமாம் தான் பிடிச்சிருக்கு தான் சொன்னேன். இல்லை வேற ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னேன்? ஐ லைக் யுவர் கர்லி ஹேர் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிருந்தீங்க. எனக்கு இது கூட ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா. பார்த்தீங்கன்னா எனக்கு சுருட்டு முடி உங்களை பார்த்தோன்னே ஃபோட்டோவில் பிடிச்சி ஐ லைக் யுவர் கர்லி ஹேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ என்னன்னா வந்து அப்போ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தையாக இருந்தாலும் இந்த ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தருணங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து எங்களுக்குள்ளேருந்து வெளியில மீன் அது ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய தருணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து இந்த லவ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் அவரை வந்து நேரில் பார்த்துக்கல. ஏன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த ஊருக்கு இவர் வர நாள் வரைக்கும் கரெக்டாக அதே நேரம் அதாவது சேம் டைம் நாளைக்கு சந்திப்போம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு கரெக்டாக வந்துருவாங்க. அதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நெட்டு கட் ஆயிடுச்சு. நிஜமா நான் வாழ்க்கையில ஐயோ கடவுளே இன்டர்நெட் என்ன நம்ம வீட்டுல இப்படி கட் ஆயிடுச்சேன்னு சொல்லி 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான். இது வரைக்கும் நான் அது மாதிரிலாம் ஃபீலே பண்ணது கிடையாது. கால் பண்றாங்க கட் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது, நிறைய விஷயங்கள். அப்போ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஐயோ உன்னோட போட்டோ உன்னோட முகத்தை நான் பார்த்தே ஆகணும், போட்டோவாவது எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுவார்ல எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து சந்திக்க போகிற, அதாவது நேரில் ஒருத்தர் பார்த்துக்க போகிற நாள் வந்து வருது. அதாவது இவர் ஊருக்கு வராரு. என்ன பிரச்சனைனா அந்த டைமில் நான் வந்து ஈது டைமிங்க டிக்கெட் எல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கியாச்சு. இவங்களும் எக்ஸைட்டிங்காக நாளைக்கு வரப்போகிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃப்ளைட் ஏறுறதுக்கு டிலே. இங்கே நம்ம நேரம் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா டிலே ஆகி ஃப்ளைட்டு இங்கேருந்து இந்தியாவுக்கு போகும் பார்த்தோன்னா எனக்கு வந்து பஹ்ரைன் வழியாக தான் இந்தியா வராமல் இருந்தேன். பஹ்ரைனுக்கு போய் அங்கே ஒரு ஆல்ட்டு, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாரும் பதறி போய் இவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி ஃப்ளைட் டிலே ஆனால அடுத்த நாள் இவரை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு இது ஒரு பக்கம். திடீர்னு அடுத்த நாள் காலைல வெயிட் பண்றேன், ஃபோன் வரும்னு வெயிட் பண்றேன், எதுவுமே என்னன்னே தெரியல. எனக்கு யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்றதும் தெரியல. அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது, என்னாலையும் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி சின்ன ஒரு ஃபோன் மட்டும் தான் நார்மலாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளைட் டிலேயாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் டே ரீச் ஆவேன் சரி அப்படியே ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்துட்டு இவங்களுக்கு எனக்கு கால் பண்ண முடியல. ஏன்னா இவங்க நம்பர் இந்தியன் நம்பர் எந்த இவங்ககிட்ட கிடையாது. என் பிரதருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு வந்துட்டாரா சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் வந்து அப்புறம் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். சண்டே தான் நினைக்கிறேன்ல, சண்டே தானே அது கரெக்டாக வந்து இவர் வந்து என்னை பொண்ணு பார்க்க வர போகிறாரு. பொண்ணு பார்க்குற நாள் பார்த்தீங்கன்னா இவரோட பர்த்டே. ஸோ வந்து இவருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அஃபிஷியலான ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து அன்றைக்கி தான் நடக்க போகுது. ஸோ பொண்ணு பார்க்குற அன்றைக்கே வந்து பொண்ணு பாருங்க பையனுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி தராங்கன்னு ஏதாவது நினச்சிருவாங்களோ யாராவது அப்படின்ற ஒரு டென்ஷன் ஒரு பக்கம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற டென்ஷன் இன்னொரு பக்கம். இவர் வந்து ஆக்சுவலி 10 மணிக்கு வர்றதா சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா சொந்தக்காரங்களெல்லாம் அடிச்சு பிடிச்சி கூட்டிட்டு வரதுக்குள்ள 1 மணி ஆச்சு 1:30 மணி ஆச்சு வரல. நான் வந்து காலையிலேயே ட்ரெஸ்லாம் பண்ணிட்டேன். 9 மணிக்கெல்லாம் வந்து என்னோட ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டாங்க. கட்டிட்டு இவங்க வீட்டில் ரிலேஷனால என்ன கேள்வி கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் கடகடன் ரெடி ஆகிட்டு எந்த வண்டி வந்தாலும் அந்த வண்டி தான் வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டோட சாமி ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா இவர் வரக்கூடிய வழியோட ஜன்னல் ஒன்று இருக்கு, மெயின் ரோடு தெரியும். அங்க நின்று பாக்குறேன் மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சு. அதுவும் வந்து இத்தனை நாள் போன்ல பார்த்தவரை வந்து இந்த காதல் கோட்டை படம் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறோம். எப்படி இருக்க போகுது, என்ன பேச போறோம் எதுவுமே தெரியாது. போன்ல பேசின அத்தனை வார்த்தை கூட நாங்க நேர்ல பேசல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டைம் ஆயிட்டே போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் கோவம் வேற, என்னடா இவரு எங்க இருக்காருன்னு தெரியலையே, வரேன்றாரு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். மதியான டைம் ஆயிடுச்சு. கேப் புக் பண்ணியிருந்தோம், டிலே. இப்போ இருக்க ஓலா மாதிரிலாம் அப்போ கிடையாது. அப்போ இருக்க ஒரே ஒரு டாக்ஸினா ஃபாஸ்ட் ட்ராக் தான். அங்கே புக் பண்ணியிருந்தோம். சொந்தக்காரர் கொஞ்சம் பேர் வர வேண்டியதெல்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏற்றி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதவு
கதவு க்ளோஸ். நம்மள பொண்ணு இல்லையா, டக்குன்னு வந்து பாத்துட முடியாது. ஸோ கதவோட ஓப்பன் க்ளோஸ் பண்ணா ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேப் வழியா நான் இவரை பார்த்தேன். ஆமா, இவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் ஆப்போசிட் உள்ள மாப்பிள்ள வந்துட்டாரா. எல்லாரும் எனக்கு முன்னாடி எல்லாரும் ஓடி போய் பார்த்துட்டாங்க. எனக்கு ஒரே ஆர்வம், ஐயோ நேர்ல எப்படி இருப்பாரோ தெரியலையே, என்னவோ ஏதோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கேப் வழியா பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீ கொடுங்க எல்லாருக்கும்னு சொல்லி டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ கரெக்டாக நான் வந்து இவரை நேரில் எல்லாரும் முன்னாடியும் இப்போ பார்த்துடக்கூடாது, நம்ம பார்த்தோன்னு தெரியக்கூடாதுக்காக நான் பார்க்கவே இல்லை. ஸோ கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு குரல் மட்டும், மாப்பிள்ளையை பார்த்துக்குமா அப்படின்னு. அப்படின்னா கொடுக்குற இடம் வந்து மாப்பிள்ளையோட இடம் அப்படின்னு டப் அப்படின்னு சொல்லி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் அப்படி பார்த்துட்டு இப்படி இறங்கிட்டாங்க. அப்படி போட்டு எடுத்துட்டு போயிட்டேன் உள்ள. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃபன் ஏதாவது காமெடி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னா பேசிக்கோ பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஏதோ பேச போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவரும் பேசலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசல. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10 நாள் நாங்க ஆன்லைன்ல பேசணும் பாத்தீங்களா, அப்ப எல்லாரும் நம்ம நேர்ல பார்த்தா இது பேசணும், நேர்ல பார்த்தா அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபோன் கன்வர்சேஷன் பார்த்தா ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசாச்சு. ரொம்ப இதோ போன்ல பேசிட்டு நேர்ல பார்த்தோம்னா வார்த்தையே வரல. என்ன பேச 2 பேரும் சிரிச்சுட்டே தான் இருக்கிறோம். அந்த சிரிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு லைக் திங்க் ரொம்ப நேரமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். என்ன இது என்ன லேட் ஆயிடுச்சு என்ன அப்படி இப்படின்னு சிரிச்சுட்டு பேச போறோம் அப்படின்னும் போது வெளியில இருக்கவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இவங்க பேசி முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா ரிலேஷன்ஸும் உள்ள வந்துட்டாங்க பேசுறதுக்கு. லைக் இவங்களோட 2 பேரும் வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அவ்வளவுதான், நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அப்போ முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பிரதரோட டாட்டர் பர்த்டே. அன்னைக்கு ஈவினிங் வர சொல்லியிருந்தோம். இவங்க வந்துட்டாங்க. நமக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போறதுக்குள்ள 10 வாட்டி கால் மேலே கால் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கிறீங்க சொல்லிட்டு போய் நின்று மேடம் பார்த்தாங்க. என்னங்க லேட்டு, நான் உங்களுக்காக எவ்வளோ முன்னாடியே வந்துட்டேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி ஃபஸ்ட்டு மீட் ஃபிசிக்கலாக நாங்கள் பார்த்தது. அந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் டேஸ், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 1 வீக் தான் டைம் இருந்தது. இந்த 1 வீக்கில் சும்மா அங்கே லோக்கல் இடத்துக்குலாம் வந்து போய் பார்த்தோம். போய் பார்த்துட்டு அது அப்பா நாள் வந்துச்சு, அவர் வந்து ஊருக்கு கிளம்ப போறாரு. ஃபைனல் டே ஃப்ரைடே. அதாவது இந்த மனுஷன் அழுவாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போதான் தெரியும். எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் வந்து இவர் வந்து அழுவாரு இன்னும் பிரிஞ்சு அப்படின்றது எனக்கு வந்து அப்போதான் தெரிஞ்சுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து அங்கே வந்து அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியோட இருக்கிறோம். பட் இவர் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக இருக்காரு. ஸோ இவர் அடுத்த நாள் போயிட்டு இங்கே லேண்ட் ஆகுறாரு. லேண்ட் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன்லேயே வந்து அழறாரு. நான் எப்படி இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. நம்மள வந்து ஒரு மனுஷன் இவ்வளோ மிஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் லவ் வந்து எங்களுக்குள்ளே வந்து ப்ளூம் ஆச்சு. என்னதான் வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சும்மா ஒரு வீடியோ காலில் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்ட்ஸ் இன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல இருக்கிற ஒருத்தரோட அந்த அன்பு வந்து நாங்கள் 2 பேருமே வெளிப்படுத்தியிருக்கோம். ஸோ அதோட முதல் மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நாங்கள் 2 பேரும் மிஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி மேரேஜில் வந்து எண்டாச்சு. ஸோ ஒன் ஆஃப் தி கூட சொல்ல முடியாது, என்னோட லைஃப்லேயே நடந்த வந்து ஒரு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவரை நான் கல்யாணம் பண்ணது. உண்மையாகவே தான் நான் சொல்கிறேன். நான் வந்து என் அம்மா அப்பா வீட்டில் எல்லாரும் இது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் என் அம்மா அப்பா வீட்டில் எந்த அளவுக்கு இருந்தனோ சந்தோஷமா, அதை விட 100 மடங்கு சந்தோஷமா இப்போ நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து எங்களோட ஸ்டார்டிங் எப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அதுலேருந்து எங்களோட மேரேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து கதை கேட்டீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த பார்ட் நாங்கள் போகிறோம். அதாவது மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலி எங்களால் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, வெளிநாட்டில் இருக்கார் இவர், நான் வந்து ஊரில் இருக்கேன். ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே என்னை விட்டுட்டு தான் இங்கே வந்தார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது எங்கள் லைஃப்பில். ஸோ அதை ஒரு தனி பார்ட்டாக நாங்கள் போடுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பெல் ஐக்கனை மறக்காம தட்டி விட்டுருங்க.